அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்பியோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரபுரே நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது கர்க்கடக ஆடி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6 ஆகஸ்ட் 2025. இன்று வளர்பிறை துவாதசி பகல் மணி 2:06 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திரையோதசி. மூலம் நட்சத்திரம் பகல் மணி 1:41 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூராடம். நட்சத்திர யோகம் சரியா இல்லை. வைத்திருதி நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். அகசு நாழிகை 31:03, தியாஜியம் நாழிகை 44:16. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை திரையோதசி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 50. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்கள் நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கர்க்கடக ராசியில் சூரியன் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னியா ராசியில் செவ்வாய், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரலமையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பல விதத்திலும் நமக்கு நன்மைகள் ஏற்படும். திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தை இந்த 3 கிரகங்கள் பார்ப்பதும் 9ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் நகர்வு இருப்பதும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம்னு நாம் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எல்லா விதமான நன்மைகளும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால்
கொஞ்சம் அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க. பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தெளிவாக நீங்கள் இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. இந்த இரட்டை மனநிலைங்கிறது மாறும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா நடக்குமா நடக்காதா, செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த இரட்டை மனநிலை இருந்தது, அது கண்டிப்பான முறையில் மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீங்க, செஞ்சு முடிப்பீங்க. அது மாதிரி சகோதர சகோதரிகளாக நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே வலிமையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி எல்லாமே காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தேக்க நிலை விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், திரிகோணம் ரொம்ப பலமாக நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அந்த 9ஆம் இடம், அதனுடைய அதிபதி செவ்வாயே பார்ப்பது ரொம்ப ஒரு சிறப்பு. சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக நடக்க போகிறது. அது மாதிரி இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்களுக்கான நாள். புதிய மாற்றங்கள் இன்று கண்டிப்பான முறையில் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் கிடைக்க போகிறது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை பெறுவீர்கள். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை விட ஒரு திருப்தியான சூழலை நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் தொடர்வீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துலா ராசி அன்பர்களே,
தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் நீங்கள் இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. ஒரு ஃபோக்கஸோடு ஒர்க் பண்ணுவீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்தையும் அழகா ஒரு முயற்சியோடு செய்வீங்க. முக்கியமாக வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம். காலையில் ஒரு மத்தியானம் வரைக்கும் நமக்கு கேது சாரம், அதுக்கப்புறம் சுக்கிரன் சாரம் வாங்குறார். ஒரு நல்ல அனுகூலமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பல விதத்தில் முன்னேற்றங்களை பெறப்போகிறீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நடக்க போகுது. பொருளாதாரத்தை வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றத்திலே நீங்கள் பெறப்போகிறீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் இன்று ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் எடுக்கணும்னா எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யறது நல்லது. சில நேரங்களில் தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத படபடப்பு அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம். ஸோ எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு செய்யறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே இன்னைக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் இன்னைக்கு நிச்சயமான முறையில் கைகூடும் அப்படின்னு நாம் நம்பலாம். பல விதத்திலும் ஏற்ற முன்னேற்றத்தினை, நல்ல மாற்றத்தினை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரொம்ப சிறப்பாக இருக்குது.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள். தொழில் விரிவாக்கமானாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயமானாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நாங்கள் வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 2 நம்பர் இருக்குது, எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லைன்னா நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியலை அப்படின்னா தாராளமான முறையில் இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். எல்லாருமே நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறாங்க. நாம் கட்டணத்தை பொறுத்தவரை அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி நாம் நிர்ணயம் பண்ணலை. ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால தாத்தா காலத்துலேருந்தே அதுதான் வழக்கம். ரொம்ப ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் குறைந்தது எவ்வளவு அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போது நம்ம சொல்கிறோம், யாராக இருந்தாலும் சரி 9 கிரகம்தான், 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான். இதுக்குள்ளே தான் நம்ம விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்கோம். அதனால் கட்டணம் என்பது அவங்கவுங்க விருப்பம்தான். அது ஜாதகம் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரஷ்னம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு என்னையை கூப்பிட்டு நீங்கள் பிரஷ்னம் பார்த்தாலும் சரி, அவங்கவங்க விருப்பம்தான். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.